கேன்சர், பிரஸ்ட் கேன்சருங்க. யாரெல்லாம் பிரஸ்ட் கேன்சரு உங்களுக்கு வந்து அதாவது கட்டி போய் த்ரஸ் பண்ணுறப்ப தண்ணி கட்டி இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்தவங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர், அதாவது பாதிக்கு பாதி கணக்கில் ஆய்வில் பாதிக்கு பாதி பிரஸ்ட் கேன்சரு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப பேர் வந்து இந்த பிரஸ்டில் வந்து ரத்தம் வருது, சலம் வருது, தண்ணி மாதிரி வருது. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நினச்சிக்காதீங்க அது ஒன்றும் இல்லை, தண்ணி மாதிரி வருது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சுங்க இந்த மாதிரி. ஸோ தண்ணி மாதிரி வரும் முதல்ல, அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி மாதிரி மாறும், அப்புறம் அது சலம் மாதிரி வரும், அப்புறம் ரத்தம் கலந்து வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக கேன்சருங்க. இன்னும் ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் கட்டி இருக்குது இப்போ செக் பண்ணும், அதில் வந்து தண்ணி கட்டி இருக்குன்றாங்க. ஓகே, அலர்ட் ஆயிருங்க. நம்ம உடம்புல அந்த பிரஸ்ட் கிட்ட எதுவும் கட்டி இருந்தாலோ ஒன்று அது வந்து பிரஸ்ஸை வெட்டாமல் அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலான்னா எடுத்துருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை தண்ணி கட்டி தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னா எனக்கு புலனம் பண்ணுங்க. அதை சுத்தப்படுத்துறதுக்குள்ளதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளோட பி இன்டர்நேஷ்னல் அந்த கொடிஷன் ஃபைபர் கொடிஷன் துணி, அதாவது டெக்னாலஜிங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது டெக்னாலஜி. அது வந்து உங்கள் உடம்புல போட்டோன்னே அது போய் அந்த லிம்ஸில் உடைக்கும், அதாவது ரத்த ஓட்டத்தை ஓட வைக்கும். இப்போ நம்ம ஃபோனு நிறையா நம்ம டெக்னாலஜி காசு கட்டி, இப்போ ஃபோன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, 5G வந்துருச்சு, என்னத்துக்கு காசு கட்டியிருக்கிறோம்? அந்த டெக்னாலஜி அதே தான் இந்த துணியிலையும் நம்மளுக்கு அப்படி ஒரு அற்புதம் கையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து போடலாம். ஆனால் நீங்கள் வந்து யதார்த்தமாக இருக்காதீங்க, அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு. நான் ஒரு சில பேருங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து அந்த கட்டியாக தான் மாறும் அப்படின்னு. என் பேச்சை நம்பலன்னு, பட் அப்புறம் பார்த்துக்கலாம் சிஸ்டர். ஆமாவா, நம்ம டாக்டர் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், கடைசியாக அவங்க அந்த ரிப்போர்ட் தான் சொல்லுவாங்கன்னு. பட் நம்மள பேச்சை வந்து, ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சொல்லலையே, உங்களுக்கு புரியுதா? நான் வந்து இப்போ மருத்துவமனையில் உட்காந்து சொன்னேன்னா என் பேச்சு செல்லும். நான் மருத்துவமனையில் உட்காந்து சொல்லலை, நான் வந்து நம்மளோட கம்பெனி பி இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம நியூட்ரிஷன் சொல்கிறது வந்து நம்ப மாட்டாங்க அவர் சொற்கா. நான்லாம் கேன்சர் பேஷண்ட்டுங்க, இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நிறைய பேர் உயிரை காப்பாற்றுறேன். ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் செய்வேன். நான் நீங்கள் கெட்டு போகணுன்னு சொல்ல மாட்டேன். தயவு செய்து அந்த மாதிரி இருந்தால், ஏன்னா அந்த மாதிரி இருந்தவங்க திருப்பி என்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை திருப்பியும் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் சொன்னது உண்மை தான்க்கா, அந்த மாதிரி சொல்கிறாங்க கேன்சர் கட்டி, அதுக்கு என்ன செய்யணும்? ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் எதுவுமே வந்து ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா தீர்வு காணலாம். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேன்சர்ன்றது நம்மளை அழிக்கிறது. அதை நம்ம அழிக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஆரம்பமே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குன்னு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதுங்க. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? மருத்துவமனை அங்கே போய் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு எதனாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட் சொல்கிறீங்களா? என்கிட்ட வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்க, போய் கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் கடைசியாக நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அதை ஏன் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஆரம்பிக்க மாட்டீங்க? இவ்வளோ நாள் நம்ம சொன்னேன் கேட்கல, இங்கே கேட்டுட்டு மட்டும் இருந்தீங்க. பட் இப்போ நீங்கள்லாம் கண்ணால் பார்க்குறீங்க, காதால் கேட்குறீங்க, நம்மளோட செய்தியெல்லாம் வெளியாக்குறாங்க. தயவு செஞ்சு இப்போயாச்சும் நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு புலனம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும், என்ன கன்சியூம் பண்ணணும், எப்படி செய்யணும், நீங்கள் எப்படி அதுலேருந்து விடுபடணுன்றதை நான் சொல்லித்தரேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும். சந்தனா ரவாங் கேளுங்க. ஓகே, என்னோடய புலனம் மின் கோசம் 6 29 கோசம் 4 818. கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதும் குடும்பத்தோடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.